மக்களே, இன்று நாம் திருக்குறள் 476ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள வலியறுதல் அதிகாரத்தின் 6 குறள். நுனிக்கொம்பர் ஏறினார் திறன் தூக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், தன் சிந்தனையை இழக்காமல், தீவிரமாக ஏமாற்றம் இல்லாமல், சுவாசத்தை கட்டுப்படுத்தி நிலைமையை நோக்குமாறு அறிவுறுத்துகிறது. மனிதனின் உயிரை இழக்காமல், தன்னம்பிக்கையை இழந்து விடாமல், பண்புகள் மற்றும் விருப்பங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறது. வேதனை அல்லது உட்கார்ச்சியால் ஆற்றாமை வராமல் சரியான நடைமுறை பின்பற்ற வேண்டும். எப்படியாவது ஏதாவது குறைவு இருக்கும் போது முழுமையான பயத்தை தேர்வு செய்யாமல் சரியான உணர்வை பேண வேண்டும். உதாரணமாக, ஒருவர் வேலை இடத்தில் கடுமையான அழுத்தம் அனுபவிக்கும் போது உடனடியாக மனநிலை பிழையாது அமைதியாக சுவாசித்து தீர்வை நோக்கி முனைந்து செயல்படினார். மற்றொரு உதாரணம், பள்ளி மாணவன் தேர்வு நாளில் நரகமாய் பயப்படும் போது தன்னிடம் மெல்லியான கவனமுடன் அழுத்தத்தை கட்டுப்படுத்தி படிப்பில் தீவிரமாக ஈடுபட்டார். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் எதிர்கால நெருக்கடியை சமாளித்து மன அழுத்தத்தை குறைத்து வெற்றியை அடைய உதவும். தொடர்ந்து தவறான உணர்வுகளை தவிர்த்து சிந்தனையை தெளிவாக கொண்டிருக்கலாம். அதனால் இந்த குறள் நம்மை நிலைநிற்பதற்கு, தன்னடக்கம் மற்றும் வலியறுதலுக்கு வழிகாட்டுகிறது. இன்றைய காலம் உயர்ந்த வேகத்துடன் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பழம் நம்மை நிலைநிற்பதாக வைத்துக் கொள்ளும். தவறான திட்டங்கள், அதிகபட்ச குழப்பம் உடனே அழிக்கப்படும். எனவே இக்குறளை மனதில் கொண்டு தினமும் பயிற்சி செய்து வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலைக்கும் சமமாக செயல்படுவோம். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. நுனிக்கொம்பர் ஏறினார் திறன் தூக்கின் உயிர்க்கிருதி ஆகிவிடும். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.